வணக்கம். ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்க போகிற அடுத்த கொஸ்டின் என்னென்னா, டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ்னால் என்ன, அதோட வித்தியாசங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் வித் கேஸ்லாஸ். இதில் அசெட்ஸுங்கிறது சொத்துன்னு நம்மளுக்கு தெரியும். சொத்துனா என்ன? சொத்துங்கிறது என்னென்னா, ஒரு நபர் சட்டப்பூர்வமாக உரிமையை கொண்டாடுற எல்லாத்தையுமே குறிக்கிறது தான் சொத்துன்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக 2 வகைகளாக இருக்குது. அதில் ஒன்று தான் டேஞ்சிபிள் அசெட்ஸு, தொட்டுணரக்கூடிய சொத்துக்கள். இன்டேஞ்சிபிள் அசெட்ஸு, தொட்டுணர முடியாத சொத்துக்கள்னு 2 வகையாக பிரிச்சுருக்காங்க. ஓகே, இப்போது தொட்டுணரக்கூடிய சொத்துக்கள்னால் என்னென்னு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு ஒரு உருவமோ வடிவமோ இருந்து அதை நம்மளால் தொட முடியும், பார்க்க முடியுன்ற மாதிரி இருக்கிற எல்லா பொருட்களுமே டேஞ்சிபிள் அசெட்ஸில் தான் வரும். மீன்ஸ் தொட்டுணரக்கூடிய சொத்துக்கள்ன்ற வார்த்தையிலே வந்துடுது. எதெல்லாம் தொட்டுணரக்கூடிய பொருட்களாக இருக்கோ அது எல்லாமே தொட்டுணரக்கூடிய சொத்துக்கள் தான். இது நிலையான நிலப்பரப்பாகவும் இருக்கலாம், நகரும் பொருட்களாகவும் இருக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நிலம், கட்டிடங்கள், வாகனங்கள், இயந்திரங்கள், நகைகள், தாள், பணம், இது எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். தொட்டுணரக்கூடிய பொருட்களில் தான், சொத்துக்களில் தான் வரும். இதை நம்ம சட்டப்பிரிவில் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882க்கு கீழே இருக்கிற அசையா சொத்துக்கள், சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930க்கு கீழே வர்ற அசையும் சொத்துக்கள், இது ரெண்டுமே இதுக்கு கீழே தான் வரும். அதாவது தொட்டுணரக்கூடிய சொத்துக்களில் தான் வரும். டேஞ்சிபிள் அசெட்ஸ்க்கு கீழே தான் வரும். அடுத்த வகையாக நம்ம பார்க்க போகிறது தொட்டுணர முடியாத வகையான சொத்துக்கள், இன்டேஞ்சிபிள் அசெட்ஸு. இதுக்கு ஒரு ப்ராப்பரான உடல் அமைப்போ வடிவமோ கிடையாது. இதுக்கு சட்டப்படியான உரிமைகள் மட்டுமே இருக்குது. ஏன்னா இது நம்ம தொடவோ பார்க்கவோ முடியாது. அதனால் இதுக்கு சட்டப்படி மட்டும்தான் மதிப்பளிக்கப்படுது. இதுக்கு எவிடன்ஸாக அறிவுசார் சொத்துரிமை, ஐபிஆர், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி நம்ம அடுத்து படிப்போம். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு படிப்போம். அதுக்கப்புறம் காப்புரிமை மீன்ஸ் பேட்டன்ட்டு, பதிப்புரிமை, பதிப்புரிமைனா காப்பிரைட்டு, வர்த்தக முத்திரை மீன்ஸ் ட்ரேட்மார்க்கு, நற்பெயர், ஒரு பிராண்டோட குட்வில்லை நம்ம யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஷேர்ஸு, இது எல்லாமே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, தொட முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த மரியாதை தான் தொட்டுணர முடியாத சொத்துக்கள்ன்ற லிஸ்ட்டில் வருது. இந்த இன்டேஞ்சிபிள் அசெட்ஸுக்கு நம்ம வரப்போகிற கேஸ்லாஸ்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு இன்னும் கிளியராக புரியும். இதுக்கு என்னென்ன சட்டப்பிரிவுகள்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, அது மாதிரி இருக்கிற நிறையா ஐபிஆர் ஆக்ட்ஸ்லாம் இருக்குது. அறிவுசார் சொத்துரிமை சட்டங்கள்னு நிறையா இருக்குது. இது எல்லாமே இந்த அறிவுசார் சொத்துரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம அடுத்தடுத்து பின்னால் பார்க்கலாம். இதில் நம்ம பெருசாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் வித்தியாசங்கள் கிடையாது. இதில் ஒரு உருவம் இருக்குது, பார்க்க முடியும். அதில் உருவம் கிடையாது, பார்க்க முடியாது. இதில் காலப்போக்கில் தேய்மானம் அடையும், அதில் காலப்போக்கில் மதிப்பு குறையும். இது தீ விபத்து போன்ற எல்லாத்துலேயும் அழியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம திருடப்படலாம். அந்த மாதிரி பைரசிலாம் போடுறாங்கல்ல, மீன்ஸ் இன்டேஞ்சிபிளில் அந்த பைரசி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் திருடப்படலாம். இதில் வீடு, காரு, நிலம் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது டேஞ்சிபிள் நம்ம பார்க்குறோம்ல, பேப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேனா வரைக்கும் டேஞ்சிபிள் தான் வேணால் நம்ம பார்க்குறோம். இன்டேஞ்சிபிளில் பார்த்தோன்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது தான், அந்த காப்புரிமை, காப்பிரைட்டு, குட்வில்லு, இது பிராண்டோட நேம் அதெல்லாம் பார்த்தோம்ல, அது எல்லாமே இன்டேஞ்சிபிளோட அசெட்ஸில் வந்துடுது. என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இதில் வருன்றதை நம்ம அடுத்து கீழே பார்க்கலாம். என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் வருது அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செக்ஷன் 3ல் சொல்கிற அசையா சொத்துக்களை பற்றி சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே தொட்டுணரக்கூடியது தான். அதுவும் இதில் தான் வரும். அப்புறம் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930ல் செக்ஷன் 2 சப்க்ளாஸ் 7ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சரக்குங்கிறது என்னென்னா குட்ஸுங்கிறது என்னென்னா பணமும் ஆக்ஷனபிள் கிளைம்ஸையும் தவிர மற்ற எல்லா மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸையும், அதாவது அசையும் சொத்துக்களையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர்ஸு, ட்ரேட்மார்க்ஸு மாதிரியான எல்லா தொட்டுணர முடியாத சொத்துக்களையும், இன்டேஞ்சிபிள் அசெட்ஸையும் இதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நம்ம சில கேஸ்லாஸை பார்க்குறது மூலமாக இன்னும் நம்ம தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம். 2004 நடந்த கேஸ் இது. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்ன்ற கேஸில் நம்மளுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. எதனால் இதில் தெளிவான விளக்கங்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் எது புலனாகக்கூடிய சொத்துக்கள், எது புலனாகாத சொத்துக்கள் அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எது டேஞ்சிபிள் அசெட்ஸு, எது இன்டேஞ்சிபிள் அசெட்ஸுன்றதை ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. வாங்க இப்போ நம்ம ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸை பார்த்துடலாம். ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் என்னென்னா, டிசிஎஸ் நிறுவனம் அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு 2 வகையான சாஃப்ட்வேரை சேல் பண்ணுறாங்க. டிசிஎஸ் நிறுவனம்னா தெரியும்ல, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தான் நம்ம சாஃப்ட்வேர் டிசிஎஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஃபைன். அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு 2 வகையான சாஃப்ட்வேரை சேல் பண்ணுறாங்க. அதில் ஒன்று கேன்டு சாஃப்ட்வேரு, இன்னொன்று அன்கேன்டு சாஃப்ட்வேரு.
கேண்டு சாஃப்ட்வேர்ன்றது என்னென்னா முதல்ல ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதாவது ரெடிமேட் ஷர்ட் மாதிரி இந்த ஓரக்கல், லோட்டஸ் அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டே அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை அப்படியே நம்ம யார் வேணாலும் போய் அந்த கஸ்டமர் வாங்கிக்கலாம். அன்கேண்டு சாஃப்ட்வேர்ன்றது ஒரு குறிப்பிட்ட டெய்லர் கடையில் போய் நம்ம ட்ரெஸ் எடுத்து தைக்கிற மாதிரின்னு வச்சுக்கோமே. ஒரு குறிப்பிட்ட கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது. இப்போ நம்ம போய் கேட்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையான மாதிரி அந்த சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அது வந்து அன்கேண்டு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கிறீங்களா? அது இல்லை பிரச்சனை இதில். ஆந்திர மாநிலத்தோட விற்பனை வரித்துறை இருக்காங்கள்ல, சேல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அவங்க இந்த மென்பொருள்கள் எல்லாமே, அதாவது இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே குட்ஸ் டேக்ஸ்னு மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு சேல் டேக்ஸ் விதிக்கிறாங்க. அப்போ இதை வந்து டிசிஎஸ் நிறுவனம் எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. சாஃப்ட்வேருங்கிறது ஒரு அறிவுசார் சொத்து, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இது ஒரு சேவை தான். இதுக்கு இன்டான்ஜிபிள் ரைட் தான் இருக்குது. இதுக்கு எப்படி நீங்கள் குட்ஸ்னு மென்ஷன் பண்ணி சேல் டேக்ஸ் விதிப்பீங்க அப்படின்னு இவங்க சைடில் ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. ஆனால் இதில் கீ இஷ்யூ என்னென்னா, சாஃப்ட்வேருங்கிறது ஒரு குட்ஸா, இது ஒரு சரக்கா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணுன்றது தான் மெயின் இஷ்யூவாக இருந்துச்சு இதில். அதாவது சாஃப்ட்வேருங்கிறது டேஞ்சிபிள் அசெட்டா இன்டேஞ்சிபிள் அசெட்டான்றது தான் முக்கியமான இஷ்யூவாகவே இருந்துச்சு. இப்போ நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தோன்னா இது நம்மளுக்கு இன்னும் கிளியராக புரியும். இதை உச்சநீதிமன்றத்தோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இதை உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வு சாஃப்ட்வேருங்கிறது குட்ஸு தான்னு மென்ஷன் பண்ணி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு சாஃப்ட்வேருங்கிறது வெறும் கோடு மட்டும் கிடையாது. அது ஒரு சிடி வடிவிலையோ, ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் வடிவிலையோ, ஒரு ஹார்ட் டிரைவ் வடிவிலையோ தான் இருக்கும். அது விற்பனை பொருளாக மாறிடுது அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதனால் இதுக்கு சரக்குகளோட பண்புகள்லாம் வந்துருச்சு. அதாவது குட்ஸோட பண்புகள்லாம் வந்துருச்சு. அதனால் இதை நம்ம இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக வச்சுக்கிற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது கோர்ட்டே சொன்ன எக்ஸாம்பிள் ஆஸ் எவிடன்ஸாக, ஒரு புத்தகத்தை வாங்கும்போது நீங்கள் அந்த ஆசிரியரோட அறிவையும் சேர்த்து தான் வாங்குறீங்க. ஆனால் அந்த அறிவு காகிதத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறதுனால அதை நம்ம பொருளாகவே கருதுகிறோம். அதுபோல் தான் நம்ம சாஃப்ட்வேரும் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணி இந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த கேஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, இந்த கேஸுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் விற்கப்படுற எல்லா கேண்டு சாஃப்ட்வேருக்கும், பிராண்டட் சாஃப்ட்வேர் பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே விற்பனை வரி விதிக்கிறாங்க, சேல் டாக்ஸ் விதிக்கிறாங்க. இந்த அறிவுசார் சொத்துக்கள் எல்லாம் ஒரு ஃபிசிக்கல் மீடியாவாக பதிவு செய்யும்போது சரக்குகளாக மாறுதுங்கிறத, அதாவது குட்ஸாக மாறிடுதுங்கிறத சட்டம் வந்து அங்கீகரிச்சிருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான். பழைய சட்டங்கள் எல்லாத்தையும் இப்போ உள்ள நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கணுன்றதுக்கு இந்த சட்டம் வந்து ஒரு சிறந்த உதாரணமாகவும் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக என்ன கேஸில் பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருட்டுக்கடை அல்வா கேஸு. நெல்லை இருட்டுக்கடை அல்வா வெர்சஸ் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா அப்படிங்கிற கேஸை நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். இதில் இருட்டுக்கடை அல்வாங்கிறது ஒரு குட்வில் அண்ட் ட்ரேட்மார்க் இருக்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தோட பெயரை மற்றவங்க தவறாக பயன்படுத்தக்கூடாது. அப்படி அதை பயன்படுத்தினா அது சட்டப்படி தப்பு, அது வந்து குற்றம் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஏன்னா குட்வில் அண்ட் ட்ரேட்மார்க்குன்றது அவங்களோட ப்ராப்பர்ட்டி, அது அவங்களோட அசட்டு, இன்டான்ஜிபிள் அசட்டுன்னு கூட வச்சுக்கலாமே. ஸோ நம்ம அவங்களோட சொத்தை பயன்படுத்துறது தப்பு தானே அப்படின்றது தான் தீர்ப்பளிச்சிருக்காங்க. டேஞ்சிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் அசட்ஸுக்கு போதுமான விளக்கங்களும் கேஸ்லெஸ்ஸும் பார்த்துருக்கோன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.